தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை 2025 செய்ய உள்ள மாணவர்களில் ஒரு சில மாணவர்களே அடிக்கடி முன்தோன்றி வினாக்களுக்கான காணொளிகளை அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள். அந்த வகையில் சர்வேஸ் எனும் மாணவர் ஏற்கனவே சில காணொளிகள் அனுப்பியிருக்கின்றார். இப்பொழுது அவருக்கு நான் விளக்கம் அளிக்காமலே வினாவிய வினா ஒன்றுக்கு அவர் சுயமாக விடை வழங்கியிருக்கிறார். மிகவும் பாராட்டத்தக்கது. அதாவது வடிவங்களின் மாறுபாடுகள் இங்கு நிலைக்குத்தாக இருந்த கோடு கிடைக்கோடாக மாறுகின்றது. அப்படி மாறுகின்ற போதும் அந்த திசைகள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு திசைகளில் அமைந்த வடிவங்கள் அப்படியே தான் அமைகின்றன. ஆயினும் அமைகின்ற இடங்கள் வித்தியாசமாக இருக்கின்றன என்பதை அவர் தத்ரூபமாக விளக்கமாக சொல்லி விடைகான் விளக்கம் வழங்குகின்றார். நாங்களும் கேட்போம். இப்ப 22வது கேள்வியை பார்ப்போம். இங்க 22வது கேள்வியில ஒரு உரு கொடுத்திருக்கு. இங்க முதலாவது உருவை பார்த்தோம்னா இந்த முதலாவது உருவை வச்சுக்கிட்டு இந்த உருவை செய்யறாங்க. அதே மாதிரி இந்த இரண்டாவது உருவை இந்த உருவை வச்சுக்கிட்டு எந்த உருவை செய்யலான்னு கேட்டுருக்காங்க. இப்ப முதலாவது உருவை பார்த்தோம்னா இந்த கொடையும் இந்த முக்கோணமும் அதே மாதிரி வந்திருக்கு. இந்த நிலைக்குத்து கோடு